போர் முடிவடைந்து விட்டது. இனியும் ஒரு போர் ஏற்படும் என நம்பவில்லை எனவும் இந்த அரசாங்கம் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜேர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பின் போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தின் சமகால நிலவரங்கள் மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் குறித்து நேரில் ஆராய்ந்து அறிந்து கொள்வதே தமது இந்த பயணத்தின் பிரதான நோக்கம் என தூதுக்குழுவினர் இதன்போது குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த ஆளுநர் கடந்த காலங்களை விட தற்போது வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியதுடன் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்தும் விளக்கமளித்தார். குறிப்பாக வனவளத் திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றால் கடந்த காலங்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மாவட்ட குழுக்களில் எட்டப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்தும் ஆளுநரால் தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் இந்த விடயங்களை அரசாங்கம் மிகவும் நேரிய சிந்தனையுடனேயே அணுகி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவது தொடர்பிலும் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டனர். காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்கான இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு, எதிர்கால திட்டங்கள் மற்றும் பலாலி விமான நிலைய விரிவாக்கம், விமான சேவைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தூதுக்குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்தனர். வடக்கு மாகாணமானது விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகிய துறைகளில் அதியுயர் வளங்களை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் அத்துறைகளில் முதலீடு செய்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் தற்போதும் காணப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் இலங்கை முதலீட்டுச் சபையின் ஊடாக வடக்கு மாகாணத்தில் 3 புதிய முதலீட்டு வலயங்களை உருவாக்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் அவர் தூதுவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். கலந்துரையாடலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மொரேனோ, ஜேர்மனி தூதுவர் கலாநிதி பெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பேர்ட், இத்தாலி தூதுவர் டாமியானோ பிராங்கோவிக், நெதர்லாந்து தூதுவர் விபே டி போயர், ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளான பிரதித் தூதுக்குழு தலைவர் கலியா அகிஷேவா, ஒத்துழைப்பு பிரிவு தலைவர் கலாநிதி ஜோஹன் ஹெஸ், தொடர்பாடல் ஒருங்கிணைப்பாளர் சாரா பொன்சேகா சில்வா, வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ஆகியோர் பங்கேற்றனர்.